ஹாய், இந்த ப்ளவுஸ் ஒர்க்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். கஸ்டமர் சோஃபியா நாகப்பட்டினத்துலேருந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. பேக் நெக்கில் மட்டும் நெட்டை ஜாயின் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். பேக் நெக் டிசைன் போயிட்டுருக்கு. ஸ்லீவ் 2 ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 ஸ்லீவ் ஃப்ரண்ட் நெக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜர்தேசி யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளவர், ஃபிட்டிங் ஸ்டோன், பீடு, சுகர் பீடு இதை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். க்ராஸாக ஸ்லாண்டிங்காக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோல் போட்டு அந்த கெரோசின் அப்ளை பண்ணி டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ணோன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இந்த மாதிரி பேப்பரில் டிசைன் ஒரு சைடு மட்டும் நாங்கள் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஊசி வச்சு ஹோல்ட் பண்ணிட்டோம். ஒரு சைடு ஃபுல்லுமே ஹோல்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் இன்னொரு சைடு ட்ரேஸ் எடுக்க டைம் இல்லாததுனால அந்த பேப்பரை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு கார்பன் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் கார்பன், அதை இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா லைட்டாக தான் தேய்க்கணும், ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம். லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு அந்த சைடு ஃபுல்லும் டிசைன் போட்டு அந்த டிசைன் ஃபுல்லுமே ஹோல்ட் பண்ணியாச்சு. ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த மாதிரி கார்பன் போட்டு லைட்டாக தேய்க்கிறோம். அவங்க 2 டேஸில் டெலிவரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் சரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ கார்பன் தேய்ச்சதுக்கப்புறம் அதை நான் வீடியோ எடுக்கலை, அதுக்கப்புறம் தான் எடுத்தது இது. அதையுமே நாங்கள் ஃப்ரீ ஹேண்டில் அந்த கார்பன் ட்ரேஸ் வச்சு ட்ரா பண்ணதை வந்து வரைஞ்சிட்டு 2 சைடுமே ஹோல்ட் பண்ணியாச்சு. பின் போட்டு ஹோல்ட் பண்ணியாச்சு. ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் கெரோசின் அண்டு ட்ரேசிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் டிசைனை அப்படியே நம்ம வந்து தேய்க்கணும். அந்த டிசைன் ஃபுல்லுமே தேய்ச்சிடணும். ரெண்டு சைடுமே டிசைன் ட்ரா பண்ணி அந்த கார்பன் ஷீட் இது பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இதிலே வந்து டிசைன் தெரியும். அதிலே வந்து நாங்கள் பின் பண்ணியாச்சு. அந்த சின்ன பெல் பின் இருக்கும்ல, செக்யூர் பண்ணுறதுக்கான அந்த சைஸ் பின் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோல் விழுந்துடும். வச்சு ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி இது பண்ணியாச்சு. பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டிசைன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் கெரோசின் யூஸ் பண்ணி அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பீடில் வந்து படக்கூடாது. கெரோசின் பட்டால் பீடெல்லாம் வந்து ஒயிட் கலரில் மாறிடும் அப்படிங்கிறாங்க. வேணால் வந்து அதுக்கு வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அந்த பீடில் படாமல் லைட்டாக அந்த கிளாத்தில் மட்டும் உள்ள பவுடரை தான் ரிமூவ் பண்ணுறோம். ரொம்பலாம் அந்த பீடில் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. தேங்க்யூ.